அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஸோ எல்லா யூடியூப் சேனல்லையும் பார்த்தீங்கன்னா, இந்த குரூப் 4 ஆன்சர் கீயை வச்சு நிறைய விதமான பித்தலாட்டு வீடியோக்கள்லாம் போட்டுட்ருக்காங்க. ஆல் கரெக்ட் இது வரும், அது வரும் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கலாம் அப்படின்னு இந்த வீடியோ போடுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும், இந்த ஆன்சர் கீழே கிளைம் பண்ணதுக்கு முன்னாடி ஸ்கூல் புக்குக்கு தான் என்ன செய்வாங்க அப்படின்னா ப்ரிஃபரன்ஸ் ஃபஸ்ட்டு கொடுப்பாங்க அப்படிங்கிறத நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஸ்கூல் புக்கில் இருந்து அதில் அந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க அப்படின்னா ஸ்கூல் புக் பேஸ்டு தான் ஆன்சர் கொடுப்பாங்க. சரியா? சரி, இப்போது முதல்ல பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப பிரச்சனையை கிளப்புற ஒரு கொஸ்டின் அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பால் பற்கள் இருக்கு இல்லையா, அந்த பால் பற்களில் எந்த பல் இருக்காது அப்படிங்கிற கொஸ்டின் இதில் 148ல் இருக்குது. ஸோ இந்த கொஸ்டினை பாருங்கள், நிறையா அகாடமி என்னென்னா நமக்கு ப்ரீ மோலார்ஸ்னு கொடுத்துருப்பாங்க. சரியா? முன்கடவாய் பல்லுன்னு கொடுத்துருப்பாங்க. ஆனால் டிஎன்பிசி ஆன்சர் பின்கடவாய் பல்லுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு ப்ரூஃப் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ புத்தகத்துலேயே இருக்குது, ஸ்கூல் புத்தகத்தில். ஒரு நிமிடம். ஸோ இங்கே பாருங்கள், 9ஆம் வகுப்பு புத்தகம் தான், பேஜ் நம்பர் 239 இருக்குது. பால் பற்களில் ஒவ்வொரு பாதி கீழ் மற்றும் மேல் தாடைக்கு என்னென்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பாருங்கள், நமக்கு ரேஷியோ என்ன இருக்குது, 2:1:2 இருக்குது. ஸோ 2:1:2 என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ மேலே 2 கீழே 2 4. அப்போ ஒரு சைடு 4, இன்னொரு சைடு 4×2 8 வந்துடும். சரியா? ஸோ அப்போ வெட்டு பற்கள் இருக்குது 2, 2×2 4. அதனால் நமக்கு கோரை பற்கள் இருக்குது 2 + 2 4, 4×2 8. ஸோ முன்கடவாய் பற்கள் இருக்குது. அப்போ பின்கடவாய் பற்கள் இதில் இல்லை. சரியா? ஆனால் நிரந்தர பற்களில் பாருங்கள், கடைசி 3 இருக்குது பார்த்தீங்களா? ஸோ 3 + 3 6, 6×2 12. அதனால் இந்த கொஸ்டின் நீங்கள் கிளைம் பண்ணாலும் வேஸ்ட்டு தான். சரியா? ஸோ இந்த ஒரு கொஸ்டின் நான் கிளியர் பண்ணிட்டேன். அடுத்து என்ன கொஸ்டின் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா, இந்த கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ்டு ஒரு கொஸ்டின் இருக்குது. அதுக்கு இந்த ஜப்பானோட இருக்கிறதுக்கு நிறையா பேர் என்னென்னா 7 வருஷம், இப்போ 8 வருஷம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்ருக்காங்க. பட் அது 8 வருஷம் கிடையாது, 7 வருஷம் தான். அதுக்கான ப்ரூஃபும் நான் வச்சுருக்கேன். சரியா? ஸோ இப்போ பாருங்கள், இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் தமிழ்நாடு அர்பன் ஹெல்த் ப்ராஜெக்ட்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு நான் ஒரு ப்ரூஃப் காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இதான் அந்த ஜிஓ. சரியா? ஸோ இந்த ஜிஓ படி பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்த இருக்கு பாருங்கள், ஜப்பான் இன்டர்நேஷ்னல் கோஆப்ரேஷன் ஏஜென்சி அசிஸ்டன்ஸ். ஸோ நல்லா புரிஞ்சுக்கணும். இங்கே பாருங்கள், தமிழ்நாடு அர்பன் ஹெல்த் கேர் ப்ராஜெக்ட் இந்த கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ வரையில் கொடுத்துருக்காங்க. அப்போது அதை பார்த்துக்கிட்டிங்கன்னா எத்தனை வருஷம் அப்படின்னா 7 இயர்ஸ் தான். ஸோ இங்கே பாருங்கள், பீரியட் ஆஃப் 7 இயர்ஸ் அண்ட் த ப்ராஜெக்ட் ஆக்டிவிட்டீஸ் இன்க்ளூடிங் கொடுத்துருக்காங்களா? ஸோ இந்த ஆன்சரும் நமக்கு என்னது தான், 7 தான் கரெக்டு. சரியா? நிறைய யூடியூப் சேனல் என்னென்னா சும்மா அவங்களுக்கு என்னென்னு தெரியாமல் வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்குறாங்க. ஸோ ஃபண்டட் ஒன்லி ஃபார் 7 இயர்ஸ் தான். சரியா? ஸோ இது ஒரு கொஸ்டின் கிளியர் பண்ணிட்டேன். அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த எழுவாய், இந்த தமிழில் ஃபஸ்ட்டு செகண்ட் கொஸ்டின் இருக்குது. ஸோ டிஎன்பிஎஸ்சி நமக்கு இது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ராமன் வந்தான் அப்படிங்கிறத எழுவாய் தொடர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நிறையா யூடியூப் சேனல்னா அது வினைமுற்று தொடராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இதுக்கு கிளியரான ஒரு ஸ்கூல் புக்கிலேருந்து நமக்கு எவிடன்ஸ் காமிக்கலாம். ஸோ பழைய புக்கில் இருக்குது, எல்லோரும் காமிக்கிறீங்க. பட் இருந்தாலும் புது புக்கில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். எழுவாய் தொடர்னா என்னது, ஒரு எழுவாய் பெயர் பயனிலையோ அல்லது வினை பயனிலையோ அல்லது வினா பயனிலையோ ஏதாவது ஒரு பயனிலையை கொண்டு முடிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறாங்க. சரியா? இதான் கான்செப்ட்டு. இப்போ அங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ராமன் வந்தான் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ராமன்கிற எழுவாய், வந்தான் அப்படிங்கிற வினை பயனிலையை கொண்டு முடிஞ்சிருக்கிறதுனால இது எழுவாய் தொடர் அப்படின்னு டிஎன்பிசி ஆன்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுடைய டவுட்டை நான் கிளியர் பண்ணியிருந்தேன். வினைமுற்று தொடர் அப்படின்னு நிறையா பேர் கேட்குறீங்க. ஸோ வினைமுற்று தொடருக்கு என்ன டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க, ஒரு வினைமுற்று பெயரை கொண்டு முடியணும். சரியா? ஸோ இப்போ வந்தான் ராமன் அப்படின்னு வந்துருந்துச்சுன்னா அது வினைமுற்று தொடர்னு போடுறதுல கரெக்டான ஆன்சர் அது. ஆனால் அங்கே என்ன இருக்குது, ராமன் வந்தான் அப்படின்னு இருக்குது. ஒரு பெயர் தான் பயனிலையை கொண்டு முடிஞ்சிருக்கே தவிர ஒரு வினைமுற்று பெயரை கொண்டு முடியலை. அதனால் அது வினைமுற்று தொடர் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஆன்சர் கொடுக்க மாட்டாங்க. சரியா? இது ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்துட்டிங்கன்னா, எல்லாராலும் பேசப்படக்கூடிய ஒரு கொஸ்டின் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மனோன்மணியம் கொஸ்டின். இந்த மனோன்மணியம் அதில் சிவகாமியின் சரிதம் அப்படின்னு கொடுக்குறதுக்கு பதிலாக சபதம் கொடுத்துட்டாங்க. அதுக்கு கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ போன வட்டம் டிஎன்பிசி கொஸ்டினில் இதே மாதிரி ஒரு கொஸ்டின் வந்துருந்துச்சு. அதில் நம்ம எல்லாருமே கிளைம் பண்ணியிருப்போம், அந்த திரு அப்படிங்கிற அடைமொழியால் குறிக்கப்படும் நூல் அப்படிங்கிற கொஸ்டினே தப்பாக தான் இருந்துச்சு. சரியா? ஸோ அப்போ அதுக்கு எல்லாருமே என்ன செஞ்சோம், கவர்மெண்ட் மெட்டீரியலே வச்சு நம்ம எவிடன்ஸ் காமிச்சோம், இது தப்பு அப்படின்ட்டு. குறுந்தொகை வரலாம், குறுந்தொகையாக திருக்குறள் ரெண்டில் ஏதோ ஒன்று வரும் அப்படின்னு சொல்லி நம்ம ஆப்ஷன் காமிச்சோம். ஆனால் அதுக்கு நீங்கள் ஃபைனல் ஆன்சர் கீழே பாருங்கள், திருக்குறள் தான் கரெக்டாக கொடுத்துருந்தாங்க.
அதனால் டிஎன்பிஎஸ்சி என்ன செய்ய மாட்டாங்க, தமிழில் இந்த மாதிரி சின்ன சின்ன டைப்பிங் மிஸ்டேக்லாம் அவங்க வந்து என்ன செய்ய மாட்டாங்கன்னா கன்சிடர் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறது தான் உண்மையான ஒரு இது. பட் அதுக்கு மேலே நம்ம கிளைம் பண்ணக்கூடியதை நம்ம கிளைம் பண்ணுங்க. இந்த கொஸ்டினுக்கு கிடைத்தால் லக்கு தான். சரியா? ஸோ அடுத்து வேறு என்ன கொஸ்டின் இருக்குது அப்படின்னா, அந்த ஸ்வாம் டியர் அந்த கொஸ்டினுக்கு கண்டிப்பாக ஃபுல் மார்க் கொடுத்துருவாங்க. அடுத்து இன்னொரு யூடியூப் சேனலில் இந்த ஆர்டிக்கல் 249 வந்து தப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 249 வந்து என்னென்னா கரெக்ட் தான். சரியா? அதுலேயும் எந்த விதமான ஒரு சேஞ்சஸுமே இருக்க வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிறத நான் இதில் தெரிஞ்சுக்கிடுதேன். சரியா? மற்றபடி நீங்கள் கிளைம் பண்ணக்கூடியது கிளைம் பண்ணுங்கள். பட் ரியாலிட்டிங்கிறது இதான். சரியா? உங்களுக்கு ப்ரூஃபோடு நான் எவிடன்ஸ் காமிச்சிட்டேன். உங்களுக்கு ப்ரூஃப் எதுவும் வேணும்னாலும் சொல்லுங்கள். நான் அந்த லிங்கையும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். ஸோ தேவையில்லாமல் மனசு கஷ்டப்படாதீங்க. அதே மாதிரி இந்த சுக்ரோஸ் கொஸ்டின் உண்டு. அந்த கொஸ்டினுக்கு என்னென்னா நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. இந்த கொஸ்டின் வந்து ஸ்கூல் புக்கில் இருக்குது அப்படின்ட்டு. ஸ்கூல் புக்கில் இருக்குது. ஆனால் நீங்கள் என்ன செய்யணும், 10th புக்கில் போய் பார்க்கணும். சரி, ஒரு நிமிஷம் இருங்க, நான் அதுக்கும் ப்ரூஃப் காமிச்சிடுறேன். அதுக்கு ப்ரூஃப் எடுத்து வைக்கல, ஒரு நிமிஷம். ஸோ 10th புக்கில் தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இருக்குது ப்ரூஃபு பாருங்கள். ஸோ 10th புக்கில் 14வது படம் பேஜ் நம்பர் 200 பாருங்கள். ப்ளோயம் வந்து என்ன செய்தான், உணவினை அந்த பின்போடு ப்ராக்கெட்டில் போட்டிருக்காங்க பாருங்கள். சுக்ரோஸை தோற்றுவாயிலிருந்து தேக்கிடத்திற்கு கடத்துகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? நமக்கு கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, எந்த வகை உணவுப் பொருள் ப்ளோய உணவேற்றம் மூலம் கடத்தப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ பார்த்துக்கோங்க, இதுக்கு சுக்ரோஸ் தான் ஆன்சர். சரியா? ஸோ நிறைய யூடியூப் சேனல் வந்து என்னென்னா குழப்பி விடுவாங்க. சரியா? அவங்களோட வியூஸ்க்காக குழப்புவாங்க. நீங்கள் அதெல்லாம் பார்த்து டவுட் ஆகாதீங்க. சரியா? டிஎன்பிசியில் இந்த வட்டம் நமக்கு கிளைம் பண்ணக்கூடிய கொஸ்டின்னா ஒரு 2 கொஸ்டின் தான் இருக்குது. ஒன்று வந்து அந்த ஸ்வாம் டியர் கொஸ்டின் ஒன்று, அடுத்ததாக அந்த தமிழில் சிவகாமியின் சரிதம். அது 2 வேணுமா கிளைம் பண்ணலாம். மற்ற எந்த கொஸ்டினுமே கிளைம் பண்ணதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி தான் இருக்குது. சரியா? ஸோ இதோட நம்ம வீடியோவை க்ளோஸ் பண்ணிக்கலாம். நன்றி, வணக்கம்.